தென்னாடுடைய பெரியவா பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி அப்பால கண்ட சித்தம் ஞானதம் சாஸ்திரம் ஸ்ரீ சந்திரசேகரம் பிரணமாமதனம் கலியுகம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அடுவுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு 4 வருஷத்துக்கு அப்புறமா பெரியவாளின் செய்கை. 4 வருஷத்துக்கு அப்புறமா பெரியவாளின் செய்கை இது என்னன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தவிர சொல்கிறதும் ஏதோ சுமாராக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து 1958 நடந்த ஒரு விஷயம். ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரம்னு டவுனில் மெட்ராஸில் பாரிஸ் கார்னர் அந்த இதில் டவுனில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் நிறைய பேர் தங்கியிருப்பா, பிராமணாலாம் நிறைய பேர் இருக்கா. அந்த அக்ரஹாரத்தில் இருந்த குலபதி பாலகிருஷ்ண ஜோஷியாவா ஃபேமிலியெல்லாம் எல்லாம் அங்கேயே தான் இருப்பாவா எல்லாருமே அந்த இடத்துல. அதில் இருந்து நடந்த ஒரு விஷயம் இருக்குது. அது ராஜாஜிங்கிறவர் இந்த முதல் பொண்ணு அனுசூயாவோட பொண்ணு. ஆனால் அவருக்கு ஜோஷியோட முதல் பொண்ணு அனுசூயா, அவளோட பொண்ணு பையன் வந்து ராஜாஜி. அவர் தான் இதை சொல்கிறார். ஒரு புஸ்தகத்தில் அவர் தாத்தா ஜோஷி எழுதின ஒரு புஸ்தகத்தில் சில அனுபவங்கள் அதுலேருந்து பார்த்து அவர் சொல்கிறார். இப்போது இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஜி இருக்காராம் ஸ்ரீனிவாசன்னு. அப்போ 1958 நடந்தது. அவருக்கும் அவருடைய பொண்டாட்டிக்கும் ஏதோ மனஸ்தாபம் வந்து வந்துட்டே இருக்குமா. அதை பெரிய சண்டைலாம் கிடையாது, இருந்தாலும் சில பேருக்கு அந்த பொறுமை இருக்காது. டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் வர அவர் சொன்னாராம், நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னாராம் பொண்டாட்டிக்கிட்ட சீனிவாசன். உடனே அந்த பொண்டாட்டி சொன்னாலாம், இல்லை இப்போ வாங்கிக்காதீங்க, இப்போ ஒரு 4 வருஷம் வரைக்கும் பொறுமையாக இருங்க, அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னாராம். ஏன்னா அவளே சொல்கிறா. இதை நான் என்ன ரீசன் இவர் சொல்ல ராஜாஜி. நான் நினச்சேன் அந்த 4 வருஷத்தில் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கலாம் அந்த பொண்டாட்டி. இவர் சம்பாதிச்சுட்டு போகிறா இருக்கும் பாவம், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இதில் ஐஜி. அதனால் இதை வச்சுட்டு குழந்தைகள் இருக்குன்னா அதுக்கு படிப்புக்கு கல்யாணத்துக்கு அதுக்கெலாம் முடிஞ்ச பிறகு ஒரு சன்னியாசம் எடுத்துன்னு போட்டோமே, அதுக்காக அப்படி பிரிவாக அவள் சொல்லியிருக்கா பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். அது 4 வருஷம் இருக்கா வந்து ப்ராப்ளி அதான் இருக்கணும், வேறு ஒன்றும் இருக்க சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு நாளைக்கு வந்து பெரிய வந்து உட்காந்துட்ட பிறகு இவர் போனார், பொண்டாட்டி கொண்டு போயிட்டார். அதை என்ன பண்ணார், நீ சொல்கிற 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு நான் அதை ஒத்துக்க முடியாது ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் சொல்லலை, எதுக்குன்னு அவன் ஒன்றும் ரீசன் சொல்லலை. பெரியவாளுக்கு ஆனால் தெரியும். அதனால் நீ சொன்னதை நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வேறு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அது வரைக்கும் இருக்குமே. ஆனால் கடைசியில் பெரியவா கிட்ட போகணுன்றதில் ஒத்துமை வந்துடுது. அதை நம்ம பாராட்டணும். பொண்டாட்டி கூண்டு வேணும், நம்ம வந்து இப்போ காஞ்சி பெரியவாளை போய் பார்த்துருவோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம். சன்னியாசம் வாங்கிக்கோன்னா நான் வாங்கி நான் போயிடுவேன், இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஆனால் 4 வருஷன்றது அவருக்கு எப்படி தெரியும். நேரம் வந்தார் பெரியவா அங்கே. அப்போ தான் உட்காந்துட்டு தரிசனம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தள்ளி இருக்க, கிட்டக்க வரல. 2 பேரும் இப்படி வான்னு கூப்பிட்டார் பெரியவா. அந்த உடனே எவ்வளோ சண்டை இருந்தாலும் 2 பேரும் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுதுன உடனே பெரியவா வந்து ஒன்றுமே பேசலையாம் அப்படின்னாராம். 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டாராம் பெரியவா. 4ன்னு காமிச்சு அப்படின்ட்டாராம். அப்போ வந்து பெரியவா 4 வருஷத்துக்கு அப்புறமான பெரியவாளுடைய செய்கை இது. அதில் அவள் புரிஞ்சுட்டா. ஏன்னா ஏற்கனவே பொண்டாட்டி சொல்லியிருக்காள், 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சன்னியாசம் எடுத்துக்கோ, அது வரைக்கும் கொஞ்சம் இந்த என்னன்னு சொல்லலை. அது ஏதோ ரீசனுக்காக சொல்லியிருக்கா. அது அவளுக்குள்ளே தெரியும். இவர் ராஜாஜி அதை சொல்லலை. நான் தான் கஸ் பண்ணுறேன். குழந்தைகளுக்கு ஏதாவது எஜுகேஷன் கல்யாணம்லாம் இருக்கலாம், அவள் குழந்தைங்க அதெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் எடுத்துன்னு போய்ங்க எங்கேயாதுன்னு அதுக்காக சொல்கிறாள். ஆனால் நிஜமாவா அவள் எடுத்திருப்பாள சன்னியாசம்னா பெரியவா விடமாட்டா, வேணாம் அப்படின்ட்டு இருப்பார். அது அடுத்த விஷயம். அதே நான் கஸ் பண்ணுறேன், அவர் சொல்லனாலும். அதுக்கப்புறம் வந்து பெரியவா வந்து ஒரு நாளைக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் அப்புறம் ஸ்ரீனிவாசனை ஒரு வாட்டி தரிசனத்துக்கு வந்தபோது, நீ வீடு ஒன்று கட்டேன் அப்படின்னாரான். அவர் வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ஒரு கிரவுண்டை வாங்கி ஒரு வீடு கட்டியிருக்காரு. கட்டிட்டு அதில் வந்து தண்ணி வருமா ஜலம் வருமா அப்படின்னு கிணறு எடுக்கணுமே, எடுத்து ட்ரை பண்ணார்னா 2-3 இடங்களில் ட்ரை பண்ணார். எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை. அந்த இடம் தண்ணி வராத இடம் போல் இருக்குது, ட்ரை ஏரியா. அதனால் வரல, தண்ணியே வரல.
இது இப்படி ஓடின்னு இருக்கு. ஒரு நாளைக்கு திருப்பி அகைன் வந்து வீடெல்லாம் கட்டிட்டாரு. கிணறு மட்டும் இல்லை. அது எங்கேயாவது வாடகைக்கு தண்ணி வாங்கி 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 வீடு கட்டி முடிச்சிட்டாருன்னு தெரியல. நான் கிணறு இல்லையே, சொந்தமாக கிணறு இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் என்ன முக்கால்வாசி அந்த காலத்துலலாம் கிணறு, இன்றைக்கி தான் கிணறு இல்லைன்னாலும் ஏதாவது வாங்கி கார்ப்பரேஷன் வாட்டர் வாங்கி மேனேஜ் பண்ணிக்கிறோம். அப்போல்லாம் அப்படி கிடையாது, கிணறு நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு தரிசனத்துக்கு வரும்போது பெரியவாளே கேட்டாலாம், என்ன வீடு கட்டிட்டியா அப்படின்னாரு. கட்டிட்டேன் அப்படின்னாராம். அப்போது அவரவே சொன்னாராம், அந்த ஐஜி சீனிவாசன் சொன்னாராம், ஆனால் ஜலம் தான் இல்லை, பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னாராம். அப்படியா அப்படின்னு பெரியவா என்ன பண்ணாலாம், இதெல்லாம் சொல்கிறாரு யார், நம்ம ராஜாஜி சொல்கிறார். கையில் தண்டத்தை எடுத்துன்னு உடனே கிளம்பிட்டாராம். அது பக்கத்து எல்லாம் இருக்க எங்கேயோ ஏரியாவோன்னு தெரியல. பெரியவா நடக்க ஆரம்பிச்சிட்டா. நேராக கிளம்பி, அவருக்கு தெரியுமா எந்த ஏரியான்னு சொல்லியிருப்பார். அவர் அந்த கிரவுண்டு அங்கே போயிட்டார். அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டார். வீடு கட்டியிருக்கு, வீட்டுக்குள்ளெல்லாம் போகலை. பெரியவா வந்து ஒரு இடத்துக்கிட்ட காமிச்சு அந்த இடத்துல அந்த தண்டத்தை அப்படி மார்க் பண்ணி இப்படி 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 பண்ணி எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டாராம். இந்த இடத்துல தோண்டு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். என்னென்னா அந்த தண்டத்தால் எந்த இடத்த கிரவுண்டில் மார்க் பண்ணாரோ அதே இடத்துல ட்ரை பண்ணல போல் இருக்குது. இது வரைக்கும் பட் ஆனால் நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருக்கான். 3-4 இடத்துல சொல்கிறார் அவர். போர்வெல் எடுத்து எந்த இடத்துலையும் தண்ணி வரல. அவளுக்கு வேஸ்ட்டு செலவழித்த பணம்லாம் வேஸ்ட்டாக தான் போயிருக்கு அந்த இதுக்காக, போர்வெலுக்கு. ஆனால் இப்போ வந்து பெரியவா வந்து அங்கேயே வந்தால் அவர் எதுவும் கேட்டுக்கல, இங்கே பண்ணியா அங்கே பண்ண. அவர் சொன்னார் 3-4 இடத்துல ட்ரை பண்ணோம், கிடைக்கல. பெரியவா நேராக வந்து தண்டத்தை எடுத்து ஒரு இடத்துல வச்சு இப்படி இப்படி மார்க் பண்ணாராம். மார்க் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டாரான். இந்த இடத்துல தோண்டிக்கோ அப்படின்ட்டு போயிட்டாரான். அங்கே தோண்டியிருக்காலாம், ஜலம் அப்படி வந்திருக்கான். அதனால் ஜல கஷ்டம் தீர்ந்து போயிடுது. ஜல கஷ்டம் தீர்ந்து போகிறத விட பொண்டாட்டிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபமும் தீர்ந்து போயிருக்கும் அப்படிங்கிறத நானாகவே சொல்லிக்கிறேன். ஏன்னா நடக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அவள் அது மாதிரியான ஏதோ கொஸ்டினே வந்திருக்காரு. பெரியவாளே நேராக வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஜல கஷ்டத்தை தீர்த்து போயிருக்காருன்னா சன்னியாசத்தை அவர் வாங்க வச்சு 2 பேரையும் தனித்தனியாக போக வச்சுருப்பாரா? நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றத நான் கெஸ் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி அனுபவம். ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபிரிய பாதவிசரம்.